டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. வரேன்டா. சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் வா. வந்துட்டேன்டா. கார்த்தி, ஊருக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? இல்லப்பா, மனசு கொஞ்சம் சரியில்லை, வெளியே போயிட்டு ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. டேக் கேர். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. டேய், அவர் சொல்ற மாதிரி ஊருக்கு போற நேரத்துல வீட்லயே இருக்கலாம்ல. மனசே சரியில்லடா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். ஏண்டா, ஊருக்கு போயிட்டா பாத்துப்பல்ல? நீ தைரியமா போயிட்டு வாடா, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ இங்கேயே இருந்தா பூர்ணி ஞாபகத்துல என்ன மாதிரி ஆயிடுவ. அதனாலதான் ஒரு சேஞ்ச் வேணும் உனக்கு. நீ பசங்க கூட போய் சந்தோஷமா இருந்துட்டு வா. என்ன, நீ இருக்கிற தைரியத்துல தான்டா நான் ஊருக்கே போறேன். நான் பாத்துக்கிறேன்டா, கவலைப்படாம போயிட்டு வா. Cheers. உன் கூட கொஞ்சம் பேசணும் கார்த்திக். எனக்கே துரோகம் பண்ணிருக்கியா? நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாதா? கொல்லாம விட மாட்டேன். மச்சான், மொபைல் கீழே வந்துடுச்சு, அதை கொஞ்சம் எடுத்துக்கூட ப்ளீஸ். போறேன்டா.
நீ குடிச்ச பேர்ல நான் தான் விஷத்தை கலந்து. டேய் நீயா நீயா பண்ண? ஏன்டா? நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து போட்ட சட்டை, ஹாஸ்டல் ஃபீஸ், ஏன் நீ போட்ட ஜட்டி வரைக்கும் நான் உனக்கு போட்ட பிச்சடா. ஆமாண்டா, எல்லாமே நீ கொடுத்தது தான்டா. அவ்வளவு செஞ்சு எனக்கு எப்பறம் துரோகம் செய்ய மனசு வந்துச்சு உனக்கு? அதான்டா நீ குடிச்ச பீர்ல விஷம் கலந்து. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிலாம் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க கூடாதுடா. ஆமாண்டா, உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோடவே இருக்கக்கூடாது. அதனால தான்டா நீ எனக்காக விஷம் கலந்து வச்ச பேர நான் உனக்கு மாத்தி வச்சேன். சாரி மச்சான். ஏ சந்தியா, எங்க போயிட்டான் அவன் புருஷன்? அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்ப பாரு எஸ்டேட் போயிடுறான். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், யார்கிட்ட சொல்றது? பூர்ணிமா செத்து போயிட்டால, அந்த சோகத்துல நம்ம கார்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான். டேய், கார்த்திக் என்னடா பண்ண? கார்த்திக் என்ன பண்ண? டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுடா? சொல்லி தரடா. என்னாச்சு? சொல்லுடா. டேய், கார்த்திக் என்னடா பண்ண? பாடியை யார் முதல்ல பார்த்தது? அவரை மட்டும் கொஞ்சம் ஃபர்தராக ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் என்கொயரிக்காக. அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? முதல்ல ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள். பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பி வைங்க. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பப்ளிக்கை கிளியர் பண்ணுங்கள். பப்ளிக்கெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். யோ, இன்னைக்கு கோயிலில் கரகாட்டம் நடக்குது, அங்கே போய் வேடிக்கை பாருங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், என்னையா பப்ளிக் பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, விளையுங்க. என்ன வேடிக்கைங்க? நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்கல்ல சாட்சி சொல்ல. இப்போ பாரு, துண்டை காணன் துணியை காணன் எல்லாரும் ஓடுவானுங்க. என்னைக்கு தான் திருந்த போகிறானுங்களோ. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி அவசரமா எங்களை பிடிக்க 2 பேரும் எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? சாரி சார், சாரி. நான் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசலாம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த கொடைக்கானல்லையே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்க. உங்க வீட்டில் அடுத்தடுத்து இப்படி ஒரு சம்பவங்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆனா இட்ஸ் a clear கேஸ். இது கண்டிப்பா ஒரு சூசைட் கேஸ் தான். மற்றபடி இந்த டெத்தில் உங்களுக்கு வேற யார் மேலே டவுட் இருக்கா சார்?
எதிரின்னு சொல்லிக்க எனக்கு என் பையனுக்கு யாருமே இல்லையே சார். ஆம்புலன்ஸ் வந்து பாருங்க. பாடியை மார்ச் வரைக்கும் சொல்லுங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். யாருக்கும் சாப்பிட்ற ஐடியாவே இல்லையா? எத்தனை நாள் தான் போனோம்னு நினைச்சு பட்னியா இருப்பீங்க? எங்களுக்கு மட்டும் சோகமே இல்லையா? சாப்பிடுங்க, சாப்பிடு பாப்பா, எடுத்துக்கோ. அவங்க வேற மேல பட்னியா இருப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சந்தியா, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஏய், என்ன சந்தியா இது? தூக்க மாத்திரியா? ஓ, சூசைட் பண்ணிக்க போறியா? பண்ணிக்க. சந்தியா, ஓ 20 மாத்திரையா? நீ இதை போட்டுக்கோ. நீ சாகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு அது போதும். நான் என் வாழ்க்கையில் நினைச்சதை ஒரு முறையாவது வாழ்ந்துருவேன். அப்புறம் அப்படியே உன் பக்கத்தில் படுத்து செத்து போயிடுவேன். என்ன ஆகும் யோசிச்சு பாரு. புருஷன் அவர் தற்கொலை பண்ணிப்பாரு. நம்ம 2 பேரும் இந்த மாதிரின்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் எந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியோ அது எல்லாம் வேஸ்டா போயிடும். சரி, சாப்பிடு. சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுக்கோ. எல்லாத்தையும் போட்டுக்கோமா. ஏய், என்னாச்சு? ஏன்டா என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிற? ஹேய், டென்ஷன் ஆகாத சந்தியா. நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. போறவங்க போட்டோம், உன் புருஷன் மட்டும்தான் இருக்கான். அவனே நான் கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் தானே. ஆனா உடனே அவனை கொன்னு வச்சுக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா கொள்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நாம 2 பேரும் சண்டை நல்லா வாழணும் சந்தியா. என்ன சந்தியா, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு என் பின்னாடியே வந்தியா? உலகத்துல உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துப்ப. இது குழந்தை சந்தியா. உன்கிட்ட பேசணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க என் புருஷனையும் இழந்துருவேணும்னு. உன்னை இப்படியே விட்டா நீ அவரையும் கொன்னுடுவ. இதெல்லாம் நீ பண்றதுக்கு காரணம் நான் தானே. என்ன நீ அடைஞ்சிட்டா உன்னோட ஆசை அடங்கிடும்ல. அதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது. இப்ப வேண்டாம். நாளைக்கு மலைக்கு மேல இருக்கிற அருவிக்கு வந்துரு.